அனைவரும் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். இயேசுப்பா, இந்த பெரிய வெளியிலும் ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த மும்மணியின் தியானத்திலும் இயேசுப்பா, நாங்கள் 7 வார்த்தைகளை தியானிக்க நீங்கள் கொடுத்த சாத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த 6 வார்த்தைகளை தியானித்து 7ஆம் வார்த்தையை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நீ எந்த நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை இயேசுப்பா இந்த சிலுவை மரத்தில் இயேசுப்பா சொன்னீரோ அந்த உண்மையான நோக்கத்தை ஆண்டவரே இயேசுப்பா நீ எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் இயேசுப்பா அதன் மூலம் இயேசுப்பா நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கருவைத்தாங்க. இயேசுப்பா தாசனை மறைத்து இயேசுப்பா நீ பேசும் இயேசுப்பா இதன் மூலம் நான் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கருவைத்தாங்க. இயேசுவின் பேரும் நல்ல பிதாவே. எழுதவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23:46. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அந்த கடைசி வார்த்தையாக 7ஆம் வார்த்தையில இயேசுப்பா அந்த சிலுவை மரத்துல சொல்லியிருக்காரு. நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கும்னா 6 வார்த்தைகள் கடைசி நேரம் அவருடைய ஜீவனே அவர் விட்டு போக போகுது. கடைசி ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மாம்சத்துல சுத்தமா விலங்கில்லை, எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த மரணத்தை குறித்து எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லாமல் அவர் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அந்த சிலுவை மரத்துல 7ஆவது வார்த்தையாக அங்க இயேசுப்பா சொல்றாங்க. இதே மத்தேயு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல மார்க் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். லூக்கால உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று பார்க்கிறோம். அதே போல யோவான்ல இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 4 சுவிசேஷகர்களும் இந்த 7ஆவது வார்த்தை அவங்களோட சுவிசேஷத்துல அழுத்தமா அதை பதிவிட்டிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா இந்த 7ஆவது வார்த்தை மிக முக்கியமானதா இருக்கிறது. இப்போ நம்ம 7ஆவது வார்த்தைக்கு வந்துட்டோம். ஆனா இயேசுப்பா அதுக்கு முன்னாடி 6 வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இறுதி சிலுவை மரத்துல இறுதி வார்த்தையா இருக்கிறபடியால் ஒரு சின்ன வெளிக்கா கொண்ட பார்க்கலாம். இந்த 7 வார்த்தைகளுமே எப்படின்னா ஒரு 7 செய்தியை வெளிப்படுத்துது. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா மன்னிப்பின் செய்தியா இருக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த இடத்திலையும் அந்த மன்னிப்பின் செய்தியை நமக்கு தெரிவிக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மறுவாழ்வின் செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அந்த கல்லனுக்கு கொடுத்த மறுவாழ்வின் செய்தியாக அதை பார்க்கிறோம். மூன்றாவது மாற்று உறவின் செய்தி. இயேசு சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் தூரத்தில் இருந்த தன் தாயை நோக்கி அதோ உன் மகன் என்று யோவானை பார்த்தும் அதோ உன் தாய் என்றும் இங்கு ஒரு மாற்று உறவின் செய்தியை கர்த்தருக்கு தெரியப்படுத்துறார். நான்காவதாக பார்த்தீங்கன்னா மன்றாட்டின் செய்தியாக பார்க்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று தன்னுடைய ஜீவனை விட்டார். இந்த இடத்துல நம்ம மன்றாட்டின் செய்தியை இயேசுவா தெரிவிக்கிறார். அதே 5ஆவதுல மனமலர்ச்சியின் செய்தியை பார்க்கிறோம். வேதத்தின் நிறைவு நினைவு கூறும் வகையாக மக்களுக்காக தாகமா இருக்கிறேன் என்று அங்கு அவர் மனம் மலர்ந்து அந்த மனமலர்ச்சியின் செய்தியை அங்கு தெரியப்படுத்துறார். 6ஆவதாக மாட்சிமையின் செய்தியாக பார்க்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அது ஒரு மகிமையான மாட்சிமையான செய்தியாக பார்க்கிறோம். இந்த முதல் 6 வார்த்தையுமே எப்படி இருக்குன்னா அது எல்லாமே ஒரு உலக பிரகாரமான ஒரு வார்த்தையா இருக்கும். கல்லனை பார்த்து சொல்லுவாரு, பக்கத்துல தாயை பார்த்து சொல்லுவாரு, யோவானை பார்த்து சொல்லுவாரு. ஆனா இந்த கடைசியில ஜீவன் முடியும் பரியந்தம் அந்த நேரத்தில் என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த நேரத்திலையும் தன்னை அனுப்பினவரை அவர் எந்த விதத்திலும் மறக்காதபடி பிதாவை நோக்கி அதை நினைவு கூர்ந்து என் ஆவியை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அந்த இயேசுவா அங்க தெரியப்படுத்துறாரு. இந்த 6 வார்த்தையிலும் அவருடைய உலக வாழ்க்கை முடிந்தது. ஆனா 7ஆவது வார்த்தை இயேசுவா நோக்கி அவர் ஒப்புக் கொடுத்த போது அங்க அவருடைய வாழ்க்கையை ஜீவனையும் அவர் புதுப்பித்துக் கொள்கிறார். அங்கு ஒரு மறுவாழ்வின் செய்தியாக பார்க்கிறோம். இந்த 7ஆவது வார்த்தை ஒரு மறுமையின் செய்தியாக நம்ம பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் 7ஆவது வார்த்தையாக என் ஆவியை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை பவுல் தம்முடைய நிருபங்கள்ல 4 வித்தியாசமான குறிப்புகளால் குறிப்பிட்டிருக்கார். அதுல முதல் என்னன்னா கலாத்தியர் 1:4 எடுத்து வாசிக்கலாம். இல்ல
இதுல என்ன பார்க்கிறோம்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ பைபிள்ல நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப என்னன்னா யாருமே பாவம் பண்ணாம இல்ல, பாவம் செய்யாம இல்ல. நம்ம எல்லாமே பாவம் எது நல்லது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பாவத்தை நாம் செய்யும் போது தெரியாமல் செய்த பாவங்களுக்காக இயேசுவா இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டோம், மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பா அந்த பாவத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அதே போல அடுத்து கலாத்தியர் 2:20 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இங்க நம்ம பார்க்கும்போது எப்படின்னா அவர் எதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்றால் நாம் அவருக்குள்ள வாழணும், நாம் அவருக்குள் வாசம் செய்வோம், அவர் நமக்குள்ள வாசம் செய்வோம். தம்மை தாமே அந்த சிலுவையில அவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி இது எப்படி நடக்கும் அப்படின்னா நாம் அனுதின வாழ்க்கையில ஜெபம் செய்யும் போதும் வேதத்தை வாசிக்கும் போதும் அவரோட சஞ்சரிக்கும் போது தான் நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வாசம் செய்ய முடியும். மூன்றாவதாக எபேசியர் 5:2 வாசிக்கலாம். இங்க நம்ம பார்த்தோம்னா அவர் நம்மேல் வைத்த அன்புனாலதான் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டி பொறாமைகள் நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு எதிராக யோசிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனா ஏசப்பா அப்படி நமக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு போகல. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிச்சாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பை காட்டினாரு. அந்த அன்புனாலதான் அவர் நம்மை தாமே அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்தார். நான்காவதாக தீத்து 2:14 எடுத்தவர் வாசிக்கலாம். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வேதத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் நற்கிரியைகளை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நித்திய ஜீவனை கர்த்தர் நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். நித்திய ஜீவன் இப்போ நம்மளோட மரணத்துக்கு பிறகும் நம்ம பரலோகத்துல அவரோட சஞ்சரிக்க ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில நற்கிரியைகளை செய்யும் போதுதான் நம்ம நித்திய ஜீவனை அடையும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ரோமர் 2:7 எடுத்தவர் வாசிக்கலாம். இதில் சொல்லியிருக்கிறபடி சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நாம் வாழ்க்கையில செய்து வரும்பொழுது நித்திய ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுகிற வல்லவராக இருக்கிறார். இப்ப நம்ம இதை பார்த்ததே முதலாவதாக கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பார்த்தோம். இரண்டாவது அவர் நமக்குள்ளும் வாசம் செய்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அவர் நம்மேல் வைத்த அன்புனால தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். நான்காவதாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இது எல்லாமே நம்ம இந்த நாட்கள்ல நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம்ம கேட்டுட்டோம் போனோம் அது அப்படி இல்லாம ஒரு வாட்டி நம்ம பாவம் செய்ய தூண்டும் போதும் பாவத்துக்கு நாம் நேரிடும் போதும் இதை நினைவு கூறும் போது கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதே போல 7 வார்த்தைகளும் ஒரு ஜெபமாக தான் பார்க்கிறோம். முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே என்னுடைய ஆவியுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாமே ஒரு ஜெபமாக தான் இருக்கும். இயேசுப்பா எப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் கழித்தவராக காணப்படுகிறார். லூக்கா 22:39 நாம் வாசிக்கிறபடி பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மரத்திற்கு போனார். லூக்கா 4:14 தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
வழக்கத்தின்படி என்று நம்ம வேதத்துல வந்து நிறைய நம்ம வாசிக்க பார்த்திருப்போம். வழக்கத்தின்படி ஜெபாலயத்திற்கு போனார், வழக்கத்தின்படி வேதத்தை வாசித்தார், அதிகாலையில் தன் இருட்டோடே ஜெபம் பண்ணிறான்னு நம்ம வாசிப்போம். இதே போலதான் இயேசுப்பா வந்து நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலா வாழ்ந்து இந்த உலகத்தை வந்து கடந்து சென்றிருக்கிறார். இயேசுப்பா வந்து இப்படிதான் ஒருத்தங்க வந்து வாழணும், ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும் என்று நம்ம கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். அதே போல இயேசுவை போல நாமும் நம்முடைய வழக்கமாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாள்ல சபைக்கு செல்வதை நம்முடைய வழக்கமாக வேண்டும். ஜெபம் செய்வதும் வேதம் வாசிப்பதும் நம்முடைய வழக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக முழு நம்பிக்கையோடு ஏறெடுத்த ஜெபம். முதல் வார்த்தையில பாத்தீங்கன்னா பிதாவே என்று ஆரம்பித்து பிதாவை நோக்கி கூப்பிடுவார். அதே போல இறுதியாக 7வது வார்த்தையிலும் பிதாவே என்று கூப்பிட்டு அவருடைய ஜீவனை வந்து ஒப்புக் கொடுப்பார். இதுல பாத்தீங்கன்னா அந்த மரண நேரத்திலையும் கடைசி தருவாயிலும் எந்த விதமான அந்த மரணத்தை குறித்தான அங்கலாய்ப்பு வந்து அவருக்கு இல்லவே இல்லை. அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த பிதாவோடு இருந்த உறவை வந்து அவரை காப்பாற்றிக் கொண்டார், அதை நினைவு கூர்ந்தார். அதே போலதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவுக்கு நேரிட்ட அதே போல அந்த இருட்டான ஒரு சூழ்நிலை, காரியம் போன்ற சூழ்நிலை, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம எந்த இடத்துலையும் வந்து மனுஷர்களை சார்ந்து இல்லாம நாம் தேவனை நோக்கி பிதாவை நோக்கி மன்றாடும் போது அந்த அந்த பிரச்சனையில நமக்கு விடுதலை கிடைக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆனா இந்த நேரத்துல என்ன பண்றோம்னா நம்ம மனிதர்களை நம்பி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தபடி இல்லாமல் பிதாவை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. மூன்றாவதாக வேதத்திலிருந்து வருகிற ஜெபம். இயேசுப்பா வந்து ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து 3 முறை வந்து இயேசுப்பா வந்து சோதிப்பான். அப்ப அந்த 3 முறையுமே வந்து இயேசுப்பா பைபிள்ல இருக்க வசனத்தின் மூலமா தான் அவங்கள்ட்ட வந்து போராடுறாரு. அதுல முதலாவது என்னன்னா இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சாத்தான் சொல்லுவான். அதுக்கு இயேசுப்பா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவனுக்கு வந்து எதிர்படுவார், பதில்படுவார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கால குதியும், ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் அப்படின்ற ஒரு வசனம் வந்து இருக்கு, சாத்தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு இயேசுப்பா வந்து உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சைப்பாடாத இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று மறுபடியுமாக அவர் பைபிள் வேர்ஸ் தான் வந்து அங்க மென்ஷன் பண்றாரு. மூன்றாவதாக நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சாத்தான் சொல்லுவான். அதுக்கு வந்து இயேசுப்பா அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று மீண்டுமாக அவர் வேத வசனத்தை தான் மென்ஷன் பண்ணுவார். இதே போல இயேசுப்பாவே வந்து வேத வசனத்தின் மூலமா தான் சாத்தான் வந்து மேற்கொள்றாரு. ஆனா நம்ம வந்து இது நம்மளும் வந்து சாத்தானை மேற்கொள்றது வந்து வேத வசனத்தின் மூலமா தான் வந்து மேற்கொள்ள முடியும், பண்ண வேண்டும். அது எப்படி வரும்னா அனுதினமும் நம்ம வேதத்தை வாசித்து ஜெபித்து அது நம்முடைய வழக்கமாய் மாறினால் மாத்திரம்தான் சாத்தான் எந்த விதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் நம்ம எடுத்துட்டு வந்தாலும் அதை நாம் வசனத்தின் மூலமாக அவனை மேற்கொள்ள முடியும். இறுதியாக விசுவாசிகளுக்கு இது முன்மாதிரியான ஜெபம். ஜெப ஜீவியத்தோடு தன் ஆத்மாவை கழிக்கிற வந்து என்னைக்குமே அவன் வந்து மரணத்தை குறித்து அவன் பயப்படவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து மரணம்ன்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி வந்து அவன் மரணம் முடிந்ததுக்கு அப்புறம் அவன் இயேசுவோட சஞ்சரிக்க போறேன், இயேசுவோட அரசாக போகிறேன்ற ஒரு நம்பிக்கை நிச்சயத்தோடு இருப்பான். எடுத்த ஒரு வாசிக்கலாம் மத்தேயு 27:50-51. அடுத்த வசனம் வாசிங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அப்படின்ற மாதிரி நாம பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு எப்போ சுதந்திரத்துக் கொள்ள முடியும், இதெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும், நித்திய ஜீவன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்றப்போ இது வந்து கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று
ஆமென். இதே மாதிரி தான் ஈஸ்டர் வந்து குட் ஃப்ரைடே முடிஞ்சு 3ஆவது நாள் வந்து இயேசப்பா உயிர்த்தெழ போறார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த உலக வாழ்க்கையில நம்ம நற்கிரியைகளை பின்பற்றி வேதத்தை வாசித்து அவரிடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு வாழ்க்கையை நாம் கழித்தோமானால் அதே போல நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டென்று அதையும் நாம் விசுவாசிக்க வளரா இருக்கும். இறுதியாக 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கிறோம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று முடித்து இந்த நம்பிக்கை நிச்சயத்தோட நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தோமானால் கர்த்தர் வந்து கண்டிப்பா அவருடைய 2ஆம் வருகையிலும் நம்ம எடுத்துக்கொள்வார். இதே போல நித்திய ஜீவனை நமக்கு கட்டளையிடுவார் என்பதை விசுவாசித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. கர்த்தர்